வணக்கம். நம்ம எல்லாருமே வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வராதான்னு ஏங்கிட்டு இருப்போம் இல்லையா? அகத்திய மாமுனிவர் திருப்பதியில அருளின ஒரு வாக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு அனுஷ்டானம் செஞ்சா போதும் வாழ்க்கையே மாறும்னு சொல்லுது. அப்படி என்னதான் அந்த தீர்க்க தரிசனத்தோட ரகசியம்? வாங்க உள்ள போய் பார்க்கலாம். பாருங்க, இந்த வார்த்தைகள நிச்சயம் அனைத்தும் மாறும். சும்மா வார்த்தைகள் இல்ல இது. இந்த மொத்த தீர்க்க தரிசனத்தோட ஆணி வேறே இதுதான். இத கேட்ட உடனே மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கை வருதல்ல? உண்மையிலேயே ஒரு திருப்பு முனைய எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு இத எவ்வளவு பெரிய விஷயம். சரி, இவ்ளோ உறுதியான ஒரு வாக்குறுதிய யாரு, எங்க, எப்போ கொடுத்தாங்க? இந்த வாக்கு மகாமுனிவர் அகத்தியரால புண்ணிய ஸ்தலமான திருமலை திருப்பதியில வரப்போற மார்ச் 9, 2025 அன்னைக்கே அருளப்பட்டதா சொல்லப்படுது. அந்த இடத்தோட மகிமை, அந்த நாளோட சக்தி, சொன்ன அந்த மகானோட அருள், இது எல்லாமே சேர்ந்து இதுக்கு ஒரு தனி பலத்தை கொடுக்குது. ஓகே, அப்ப அந்த மாற்றத்தை நம்ம வாழ்க்கையில கொண்டு வரதுக்கு நாம என்ன செய்யணும்? படி ஒரு சின்ன புனித பயணம். ஆமா, இது நம்மள 3 குறிப்பிட்ட கோயில்களுக்கு கூட்டிட்டு போகுது. ஸ்டெப் என்னன்னா, ஒரே நாள்ல சென்னையில இருக்கிற 3 சக்தி வாய்ந்த கோயில்களுக்கு போகணும். முதல்ல திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி, அடுத்து பெசன்ட் நகர் அஷ்டலக்ஷ்மி, அப்புறம் பாரிஸ் கார்னர்ல இருக்கிற காளிகாம்பாள். இந்த 3 தெய்வங்களோட ஆசிர்வாதத்தோட தான் இந்த அனுஷ்டானமே ஆரம்பிக்குது. சரி, எப்ப வேணும்னாலும் இந்த கோயில்களுக்கு போகலாமா அப்படின்னு கேட்டா இல்ல. அகத்தியரோட வாக்கு ரொம்ப தெளிவா சொல்லுது. அமாவாசை இல்லனா பௌர்ணமி இந்த மாதிரி விசேஷ நாட்கள்ல தான் போகணும்னு. ஏன்னா வானியல் ரீதியா சக்தி வாய்ந்த இந்த நாட்கள்ல நாம செய்யற வழிபாடு பல மடங்கு பலனை கொடுக்கும்னு ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கு. 3 கோயில்களையும் தரிசனம் பண்ணியாச்சு. அடுத்து இப்பதான் இந்த அனுஷ்டானத்தோட முக்கியமான, அதாவது மைய புள்ளிக்கே வரும். இது கடலோட சம்பந்தப்பட்டது. ஒரு புனிதமான கல்ல தேடுற ஒரு படலம். கோயில் தரிசனமெல்லாம் முடிஞ்சதும் மனசு முழுக்க இறை சிந்தனையோட நேரா கடற்கரைக்கு போங்க. அங்க அலைகள் வந்துட்டு போற இடத்துல கோடிக்கணக்கான கற்கள் இருக்கும். அதுல உங்களுக்கான அந்த ஒரே ஒரு கல்ல பெருமாள முழுசா மனசுல நினைச்சுக்கிட்டு எடுக்கணும். இது வெறும் கையால செய்யற வேலை இல்லங்க, இதயத்தால செய்யற ஒரு தேர்வு. கடல கல் எடுக்கணும்னு சொன்னாச்சு. சரி, ஆனா என்ன மாதிரி கல் அது? பெருசா இல்ல சின்னதா, பழப்பழன்னு இருக்கணுமா? ஏதாவது ரூல்ஸ் இருக்கா? இந்த டவுட் நமக்கு எல்லாருக்குமே வரும் இல்லையா? இதுக்கு அகத்தியர் சொல்ற பதில் ரொம்ப ஆச்சரியமாவும் ரொம்ப அழகாவும் இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, மனக்குழப்பமே வேண்டாம். அதோட சைஸோ ஷேப்போ கலரோ எதுவுமே முக்கியம் இல்ல. எந்த கல் உங்களை பார்த்து கூப்பிடுற மாதிரி இருக்கோ, எது உங்க மனசுக்கு சரின்னு படுதோ அதை எந்த தயக்கமும் இல்லாம எடுங்க. இங்க உங்க மனசு சொல்றதுதான் மந்திரம். ஓகே, உங்களுக்கான அந்த ஸ்பெஷல் கல் இப்போ உங்க கையில இருக்கு. அடுத்து என்ன பண்ணணும்? அந்த கல்லோட நாம ஒரு புனித யாத்திரை போகணும். ஆமா, கடல்ல இருந்து நமக்கு கிடைச்ச அந்த கல்ல கலியுகத்தோட கண்கண்ட தெய்வமான ஏழுமலையான் இருக்கிற திருப்பதிக்கு எடுத்துட்டு போகணும். இது எதுக்குன்னா, ஒரு வகையில அந்த கல்லுக்கு தெய்வ சக்தியை ஏத்துற மாதிரி, இன்னொரு வகையில நம்ம பக்திய அந்த பெருமான் முன்னாடி கொண்டு போய் சமர்ப்பிக்கிற மாதிரி. புனித யாத்திரையும் முடிஞ்சாச்சு. இப்போ அந்த தெய்வீக சக்திய நம்ம வீட்டுக்கே கொண்டு வந்தாச்சு. இதுதான் இந்த அனுஷ்டானத்தோட தொடர்ச்சியான கடைசி பகுதி. நம்ம வீட்ல நாம செய்ய வேண்டிய ஒரு ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு. சரி, வீட்ல எப்படி இந்த வழிபாட்டை செய்யணும்? இந்த ஸ்டெப்ஸ கொஞ்சம் கவனமா பாருங்க. முதல்ல அந்த புனிதக்கல்ல தண்ணி நிறைஞ்ச ஒரு பாத்திரத்துல வைக்கணும். வாக்குல வெள்ளி பாத்திரம்னு சொல்லியிருந்தாலும் ஐயோ என்கிட்ட இல்லையேன்னு வருத்தப்படாதீங்க. உங்க வசதிக்கு எது முடியுமோ அந்த பாத்திரமே போதும். 2வது, நல்ல வாசனை இருக்கிற பச்சை கற்பூரத்தை பொடி பண்ணி அந்த தண்ணில கலந்துடுங்க. 3வது, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அத வெறும் கல்லா பாக்காதீங்க, சாக்ஷாத் நாராயணனோட ஸ்வரூபமா நினைச்சு தினமும் வணங்கணும். கடைசியா உங்க உதடுகள் நாராயணா நாராயணான்னு அந்த நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கட்டும். இந்த வழிபாட்டை இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் ஆக்குறதுக்கு ஒரு அழகான விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. பூஜையின் போது உங்களால முடிஞ்ச இனிப்புகளை நைவேத்தியமா, அதாவது கடவுளுக்கு படையலாம், அந்த நாராயண ரூபமான கல்லுக்கு முன்னாடி வச்சு வணங்கணும். கடவுளுக்கு படைச்ச பிரசாதம் கடைசியில கடவுளோட குழந்தைங்களுக்கு தானே போய் சேரணும் இல்லையா? அதனால நைவேத்தியம் செஞ்ச அந்த இனிப்புகளை குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னு வாக்கு சொல்லுது. பாருங்க, பகிர்ந்து கொடுக்கும்போதுதான் பக்தி முழுமை அடையுதுன்னு எவ்வளோ அழகா சொல்லியிருக்காங்க. இவ்வளோ பக்தியோட இவ்வளோ சிரத்தையோட இந்த அனுஷ்டானத்தை செய்யறோமே, இதனால என்ன பலன்? எதுக்காக இதெல்லாம் செய்யணும்? வாங்க, இந்த தீர்க்க தரிசனத்தோட இதய பகுதிக்கே வந்தாச்சு. அதோட வாக்குறுதி என்னன்னு பாப்போம். அகத்தியரோட வாக்குறுதிகள் ரொம்ப தெளிவா நேரடியா இருக்கு.
இந்த அனுஷ்டானத்தை முழு நம்பிக்கையோட யாரு செய்றாங்களோ அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், வறுமை விலகி பணவரவு அதிகமாகும், எல்லாத்தையும் விட முக்கியமா வாழ்க்கையில எப்பவும் சந்தோஷம் நிறைந்த ஒரு ஆனந்தமான வாழ்க்கை அமையும். இந்த எல்லா வாக்குறுதிகளுக்கும் ஒரு மகுடம் வெச்ச மாதிரி அகத்தியர் கடைசியா ஒரு உறுதிய கொடுக்கிறார். "ஔ ஞானி, நீங்கள் கேட்டதை நிச்சயம் பின் அள்ளித் தருவான்." இந்த வார்த்தைகள்ல இருக்கிற அழுத்தம் பாருங்க. இந்த அனுஷ்டானத்தோட சக்தியையும் பலன் நிச்சயம் கிடைக்கும்ங்கிறதையும் எவ்வளவு ஆணித்தரமா சொல்லுது. அப்போ ஒரு சாதாரண கல், ஒரு பக்தி நிறைந்த அனுஷ்டானம், ஒரு வாக்குறுதி, இது வெறும் சடங்குகளோட தொகுப்பா, இல்ல அசைக்க முடியாத நம்பிக்கைய வச்சு ஒரு புது வாழ்க்கைய தொடங்குறதுக்கான வழிய அகத்தியர் நமக்கு காட்டுறாரா? இந்த கேள்விக்கான பதில் ஒருவேளை உங்க நம்பிக்கையில தான் இருக்கலாம். யோசிச்சு பாருங்க.